If all this had been too little, I would have given you even more. I would have given you even more. இது எல்லாம் உனக்கு கொஞ்சம் நீ நினைச்சிருந்தீனா, டே இதுக்கு மேலேயே நான் கொடுத்துருப்பேன்டா. நான் ஆராதிக்கிற தேவன் யாரு? ஒரு நாட்டை கொடுத்தாரு, வீட்டை கொடுத்தாரு, அந்த நாட்டில் ராஜ்யத்தை கொடுத்தாரு. இவ்வளவும் கொடுத்த பிறகு வாங்கினவன் கொஞ்சம் சொன்னா வாடா அப்படின்னு சொல்ற தேவன் அல்ல. அப்ப கூட நீ கொஞ்சம் சொன்னா இன்னும் நான் கொடுத்துருப்பேன்டா. தேவனுடைய கேரக்டர் அது. இப்போ என்ன 2 வாரமாக என்ன பேசிட்டு இருக்கோம்னா, நீங்க ஆராதிக்கிற தேவன் யாரு? செழிப்பான இடத்துக்கு கொண்டு வருகிறவர். போனோம் இந்த வட்டம் பார்க்குறோம், சாதாரண ஆள், இவனுக்கு இது தேவையா அப்படின்னு அவர் என்ன செய்யல, யோசிக்கல. சார் உங்க எதிரிகள் சொல்லுவாங்க இவனுக்கு இது தேவையா. நீங்கள் மட்டும் இல்லாத இருந்தாலும் ஒரு பாட்டு சொல்லி, நீங்கள் மட்டும் கடவுளை அறியாமல் இருந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க. நம்ம லைஃப் ஒரு மாதிரி அப்படி தான் போயிட்டு இருக்கோம். இப்பவும் ஒன்றும் லேட் ஆகலைங்க, இப்பவும் ஒன்றும் லேட் ஆகலை. ஆமாம், உங்களை பார்க்குறவன் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படி கண்ணை விட்டு தொடச்சிட்டு நாட்கள் வந்துருச்சுன்னு நான் யோசிக்கிறேன். ஆமாம் ஆமாம். இவனை கொண்டு போய் பேலஸில் த்ரோனில் உட்கார வச்சிட்டாங்க. அது இந்த திருமல் நாயக்கன் மகள் இருக்குல்ல, அங்கே ஒரு பேலஸ், ஒரு சிம்மாசனம் இருக்கும் பாருங்க. அந்த பேலஸில் அது பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒருத்தன் போய் டக்குன்னு அதில் உட்காந்துட்டான். அது சுற்றி கம்பி கட்டி இது கட்டியிருக்கிறான். இவன் போய் தவி எடுத்து உட்காந்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு, அது நாயக்கரோட சீட்டுறான்றான். இன்னொருத்தன் வந்தா எந்திரிச்சுக்கிறான்டா இருறா அப்படின்றான். என்னன்னா இவனை கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க அங்கே. டேவிட், கிங் டேவிட், ஷெப்பர்ட் பாய் டேவிட், he became King David. ஆமென். உன் ராஜாவுடைய உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து, உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து. இது என்ன கடவுள் எனக்கு தெரியல. ஒருவேளை பெந்தேகோஸ்தே பிரசங்கிகள் வேதாகமத்தை மொழிபெயர்த்திருந்தால் இந்த வரியை திருடி இருப்பார்கள், இந்த வரியை முழுங்கி இருப்பார்கள். ஆனா நல்ல பயல்கள் மொழிபெயர்த்துட்டாங்க. தேவன் இங்க என்ன சொல்ல வராரு, இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லல, அவர் வேற ஒன்னும் சொல்ல வராரு. அதை நீங்க புரிஞ்சுக்காங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஒரு குடிகாரன் கூட உன்னை கட்டி கொடுப்பேன்னு டக்குன்னு வாசல் ஒரு குடிகாரன் எனக்கு பொண்ணு தெரியுங்களான்னு கேட்டா, அந்த அர்த்தம் இல்லை. இது குடிகாரனை கூட கொடுப்பேன்னா உடனே குடிகாரர்கள் வரவும் அர்த்தம் இல்லை. இதை நீங்க அந்த ஃபுல் அந்த பிக்சர்ல பாருங்க. அதாவது உன் ஆண்டவருடைய ஸ்திரீகளை உன் மடியில் கொடுத்தேன். அதாவது கொடுக்கணுன்ற இடத்துக்கு வந்துட்டேன்னா நான் எதை வேணாலும் கொடுப்பேன், எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன். அதை மட்டும் தான் பேசுறது. அதை மட்டும் பாருங்க, நல்ல மனசோட பாருங்க. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும். கர்த்தர் சொன்னாரு, நீ போய் இதை பேசு. ஐயோ ஐயோன்னு கொதிப்பாங்க. அடுத்த வரி சொல்லு, தேவன் பணத்தை தருவார். என்ன சொல்றேன், கட்டாயம் தருவாரு. ஏன்னா நீங்க ஒரு பிசினஸ் 10 கோடி ரூபான்னு சொல்லிட்டு டக்குன்னு 10 லட்ச ரூபான்னா உடனே வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு திணறிட்டு இருக்கும்போது இப்ப சொல்லு, பணம் தர்றது தப்பா? கட்டாயம் அது ரைட்டு தான் சார், இதை தருவார் அப்படின்ற இடத்துக்கு நீ பார்க்கும்போது உனக்கு கால் சுட ஆரம்பிச்சிடும். இப்ப பணத்தையாச்சும் தருவார் ஒத்துக்கிறியா? கட்டாயம் தருவார் சார், அது தப்பே இல்லை சார், அது இப்ப தப்பே இல்லை சார் என்கிற இடத்துக்கு வருவாங்க. ஸோ தேவன் யாரு? ஆண்டவருடைய ஸ்திரீகளின் மடியில் கொடுத்தேன். அடுத்து வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். அப்ப இஸ்ரேல் தனியா இருந்துச்சு, யூதா தனியா இருந்துச்சு. 2 மிகப்பெரிய நாடுகளா இருந்தது. இது 2யுமே உன் கை கொடுத்தேன். முதலாவது யூதா தேசம் தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா யூதனால முதல் இந்த 2 கோத்திரம் இவங்க தான் அக்செப்ட் பண்ணாங்க. அப்புறம் தான் இந்த 10 கோத்திரம் அக்செப்ட் பண்ணாங்க. இவன் ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசத்துக்கும்
அவனை வந்து நான் என்ன வாங்கிட்டேன், உன் கையில் நான் கொடுத்துட்டேன். இது போதாதிருந்தால், இதுதான் இன்னைக்கு நம்ம சொல்ல விரும்புகிறேன். இது போதாதிருந்தால், if all this had been too little, I would have given you even more. I would have given you even more. இது எல்லாம் உனக்கு கொஞ்சம் நீ நினைச்சிருந்தீனா, டே இதுக்கு மேலேயே நான் கொடுத்துருப்பேன்டா. நான் ஆராதிக்கிற தேவன் யாரு? ஒரு நாட்டை கொடுத்தாரு, வீட்டை கொடுத்தாரு, அந்த நாட்டில் ராஜ்யத்தை கொடுத்தாரு. இவ்வளவும் கொடுத்த பிறகு வாங்கினவன் கொஞ்சம் சொன்னா வாடா அப்படின்னு சொல்ற தேவன் அல்ல. அப்ப கூட நீ கொஞ்சம் சொன்னா இன்னும் நான் கொடுத்துருப்பேன்டா. ஆமென், ஆமென். எங்க சாமி அப்படி சாமி சார். இப்ப சாமி நல்லா தான் இருக்கு, பூசாரி தான் சரியில்லை. பூசாரி தான் சரியில்லை. என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு இது இது போதாதா உனக்கு? இது போதும், போதும் என்கிற மனதுடனே வாழ், அதுதான் நல்லது. அவர் சொல்றாரு போதாதிருந்தால் இன்னும் தந்திருப்பேன்றார். சரி, இப்படி வருவோம். பவுல் போதும்னு வாழுங்கடான்னா, கர்த்தர் சொல்றாரு போதாட்டினா நான் தருவேண்டான்றான். நீங்க பவுலுக்கு முன்னாடி போறீங்களா, கர்த்தருக்கு முன்னாடி போறீங்களா? ஆமா, பார்த்துக்க. பவுல் சொன்னாரு இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் யாருக்கு சொன்னாரு? பிட் பாக்கெட் அடிக்கிறவன், செயின் ஸ்நாட்ச் பண்ணுறவன், பேங்கை கொள்ளை அடிக்கிறவன், இந்த மாதிரி குறுக்கு வழியில் வேலை வாங்கி தரேன், சிங்கப்பூருக்கு ஆள் அனுப்புகிறேன், மலேசியாவுக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன், அமெரிக்காவில் வேலை வாங்கி தரேன் என்று சொல்லி அட்டையை போடுறவங்கள யார? பழைய வார்த்தைகள்லாம் திரும்ப நம்ம மங்காமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கணும். ஆட்டையை போடுறவங்களுக்காக. ஆட்டையை போடுறேன்னு என்ன சார்? திருடுகிறவங்களுக்கு. இவங்கள பார்த்து சொல்றாரு, இப்படி வாழ்றதுக்கு போதும் மனசோட வாழ்றா, அது நல்லதுறான்றார். ஆனால் அடுத்து 4 வசனம் கழிச்சு நல்ல பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிறது.